பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான ராணுவ ஒத்துழைப்பில் மேலும் ஒரு முக்கியமான கட்டம் தொடங்க உள்ளது. 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதல் S-400 வான் தடுப்பு ஏவுகணை அமைப்புகளை வாங்கும் திட்டத்தை இந்தியா முன்னெடுத்து வருகிறது. இதுகுறித்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது பற்றி பார்க்கலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி ரஷ்யாவோட S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வாங்குறதுக்கு இரண்டு நாடுகளிடையே 40,000 கோடி ரூபாய் மதிப்புல ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதன்படி ரஷ்யா 5 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்குவாட்ரன்களை நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கணும். சீனா, பாகிஸ்தான் நாடுகளோடு அப்பப்போ நம்ம இந்தியாவுக்கு எல்லை பிரச்சனை வர்றதுனால நம்ம இந்தியாவுக்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். ரஷ்யாவிலிருந்து S-400ஓட ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ரன் கடந்த 2021ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அதை நம்ம இந்தியா பஞ்சாப் செக்டார்ல நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. சீனா, பாகிஸ்தான் நாடுகள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை குறிவைக்கிற விதமா அங்கு நிறுத்தப்பட்டிருக்கு. பஞ்சாப்ல இருக்கிற ஆதம்பூர், ஹல்வாரா ஏர்பேஸ்ல தற்போது தயார் நிலையில வச்சிருக்காங்க. இரண்டாவது ஸ்குவாட்ரன் 2022ஆம் ஆண்டு இந்தியா வந்தது. வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இருக்கிற சிலிகுரி காரிடார்ல, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை நம்ம இந்தியாவோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததா பத்தான்கோட் ரீஜியன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லையை கவர் பண்ணக்கூடிய விதமா ஒரே ஒரு ஸ்குவாட்ரன் மட்டும் அங்கு வைக்கப்பட்டிருக்கு. 4வது தொகுப்பு வெஸ்டர்ன் பார்டர்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மேபி ராஜஸ்தான் அல்லது குஜராத் பகுதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட உறுதியான தகவல்கள் இல்லை. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா இந்த S-400ஓட அந்த 5 ஸ்குவாட்ரன்களுமே நம்ம இந்தியாவுக்கு லேட்டா தான் சேர்ந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு கடைசியா வரக்கூடிய அந்த 5th ஸ்குவாட்ரன் இன்னும் நம்ம இந்தியாவுக்கு சேரல. அது எப்போது சேரும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. ரஷ்ய ஊடகமான டாஸ் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2026ஆம் ஆண்டுல 5வது தொகுப்பு இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டு இந்த டீல் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு அந்த நியூஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆக 5 தொகுப்பும் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிரும். இது நம்ம இந்தியாவுக்கு கூடுதல் பலமா இருக்கும். கடந்த மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர், நம்ம இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது பாத்தீங்கன்னா S-400 ரொம்ப சிறப்பா செயல்பட்டது அப்படின்னுட்டு நம்ம இந்தியாவே சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு இந்தியா தனது வான் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவுடன் 5 S-400 ஏவுகணை தொகுப்புகளை வாங்க ஒப்பந்தம் செய்தது. இவற்றில் 3 தொகுப்புகள் ஏற்கனவே இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுவிட்டன. ஆனால் உக்ரைன் போரின் தாக்கம் காரணமாக மீதமுள்ள 2 தொகுப்புகளின் விநியோகம் தாமதமாகியுள்ளது. இந்த S-400 வான் தடுப்பு அமைப்பு என்பது தரையிலிருந்து வானில் வரும் எதிரி விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை 400 கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே சுட்டு வீழ்த்தக்கூடிய திறன் கொண்டது. ரஷ்ய தயாரிப்பான 5 S-400 ஏவுகணை தொகுப்புகளும் இந்திய ராணுவத்தில் சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. சமீபத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட எல்லை பதற்றத்தின் போது இந்தியா பயன்படுத்திய S-400 அமைப்பு பல எதிரி விமானங்களையும் வெற்றிகரமாக தடுக்க உதவியது. குறிப்பாக பாகிஸ்தானின் 5 முதல் 6 போர் விமானங்களும் ஒரு உளவு விமானமும் 300 கிலோமீட்டர் தொலைவில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியா தனது வான் பாதுகாப்பில் மிகுந்த வலிமை பெற்றுள்ளதாகவே கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவின் வான் தடுப்பு திறனை மேலும் மேம்படுத்துவதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதல் S-400 அமைப்புகளை வாங்குவதற்கான ஒரு திட்டம் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அதற்கான ஏவுகணைகளையும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப் போகிறார்கள். இதற்கான பேச்சுவார்த்தைகள் ரஷ்யாவுடன் நடைபெற்று வருகிறது. முன்னதாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மாஸ்கோவுக்கு பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது ரஷ்யாவிடமிருந்து மீதமுள்ள 2 S-400 தொகுப்புகளை விரைவில் இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் அப்போது வலியுறுத்தியிருந்தார். மேலும் புதிய S-400 ஒப்பந்தங்கள் குறித்தும் ஆலோசித்திருக்கிறார். கூடவே அதற்கு தேவையான ஏவுகணைகளையும் கூட ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையும் அப்போது நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா S-400க்கு அடுத்த தலைமுறை பாதுகாப்பு அமைப்பான S-500 ஏவுகணை அமைப்பை வாங்கும் வாய்ப்பையும் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு
முன்னதாக இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையின் அடுத்த தலைமுறை வடிவமைப்பில் பணிபுரிந்து வருகின்றன. பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத தாக்குதல்களால் இந்தியா கடந்த மாதங்களில் பல உயிரிழப்புகளையும் சந்தித்திருந்தது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் துல்லியமான ராணுவ நடவடிக்கையை நடத்தியது. இத்தகைய சூழலில்தான் கூடுதல் S-400 ஏவுகணை அமைப்புகளை வாங்குவது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பல மடங்கு வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான முடிவாக பாதுகாப்பு நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். Subscribe to One India and never miss an update.